ஆப்கே அதாலத்தில் கேரளாவின் கவர்னர் ஆரிஃப் முகமது கான் மீதுள்ள குற்றச்சாட்டு, இவர் இஸ்லாமியர்களின் உணர்வுகளை காயப்படுத்துகிறார். ஆரிஃப் சார், நிறைய பேர் சொல்றாங்க, மௌலானா இருக்காங்க, உலேமா இருக்காங்க, அவங்க எல்லாரும் சொல்றாங்க முஸ்லீம் சமுதாயத்தை பார்த்து சில பேர் குறை சொல்றாங்க, சிஐஏவை பத்தி பேசுறாங்க, யூசிசியை பத்தி பேசுறாங்க. இதை நாங்க எதிர்த்தா உடனே ஆரிஃப் சார் வந்து அங்க நின்னுடுறாரு. எப்ப சித்திரவதன் வருதோ நான் உங்களுக்கு கோட் பண்றேன். யூபியில ஏஐஎம்எம்மோட தலைவர் ஷவுகத் அலி அவர் சொல்றாரு, தீர்ப்புங்கிற பேர்ல முஸ்லீம்ஸை அடிக்கிறாங்க. முஸ்லிம்கள் வாழற இடத்துல பேங்க் ஏடிஎம் பிளாக் லிஸ்ட் பண்றாங்க, தொப்பி தாடிய குறி வைக்கிறாங்க. அப்துல்லா யாராவது தாக்கினா ஆரிஃப் சார் எதுவும் சொல்றதில்லை. இந்த இடத்துல நீங்க தான் முடிவெடுத்தாகணும். அதாவது எந்த நேரத்தில் எப்படி பேசணும், எதை பேசணும். நான் ப்ரெஸ்ஸில் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. சாதாரண முஸ்லிம்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கேரளா ஸ்டோரி வந்தது, அது வந்து எங்களை டார்கெட் பண்றதா நினைக்கிறாங்க. அவங்கள தாக்கிறதுக்காகவே அது வந்துதான். கேரளாவுடைய சுச்சுவேஷனே வேற. கேரளாவில் யாரும் எங்களை பிரித்து பார்க்கறதில்ல. அதாவது இது இந்து பாஷை, இது முஸ்லீம்களோட பாஷைன்னு யாரும் சொல்கிறது கிடையாது. இது முஸ்லீம் கல்ச்சர், இது ஹிந்து கல்ச்சர்னு யாரும் சொல்கிறதில்ல. இது முஸ்லீம் சாப்பாடு, இது ஹிந்து சாப்பாடுன்னு. ஒரே மாதிரியாக கேஸ் இருக்குது, ஒரே மாதிரியாக சாப்பாடு இருக்குது, ஒரே பாஷையை பேசுகிறாங்க. அங்கே நிலவரமே ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த நிலவரத்தை கெடுக்கத்தான் சொல்லப்போனால் பல பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல வருஷங்களா. உங்களுக்கு தெரியும், சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்டியன் ப்ரொஃபஸரோட 2 கையும் வெட்டப்பட்டது. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் அதை கவனிச்சு தான் ஆகணும். எந்த ஒரு அப்பாவியும், அதாவது தப்பு பண்ணாதவன் எக்காரணத்து முன்னிட்டும் சாகக்கூடாது. சரி, அப்படியே தப்பு பண்ணி இருந்தாலும் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிற அதிகாரம் அத்தாரிட்டிஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, பிரைவேட் இண்டிவிஜுவலுக்கு கிடையாது. இதெல்லாம் நாம கவனத்தில் செலுத்தி ஆகணும். ஆனால் இதை விட பெரிய கவலை அது என்னன்னா, நாம் வந்து பப்ளிக்கில், அதாவது 1947 நம்ம நாடு பிரிஞ்சுது. இன்னும் சொல்லப்போனால் நாம் அதை இன்னும் முழுசாக மறக்கலை. ஒரு ஆழமான காயம் மனசில் இருக்குது. இந்த காயத்தை ஆத்துறதுக்கான வழியை நாம் தேடியாகணும். அதுக்கான வேலையும் நாம் செய்யணும். அந்த காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி அது இருக்கணும். அதை விட்டுட்டு அடிக்கடி நாம் அதை காயப்படுத்தக்கூடாது. நம்ம பேச்சு அந்த காயத்தை அதிகமாக்கக்கூடாது. இவங்க 1987 என்ன பண்ணாங்க? இவங்க வந்து 1987 அந்த காயத்தை பெருசாக்கிட்டாங்க. எங்கெல்லாம் உணர்வுகள் காயப்படுதோ, அதாவது சில பேர் சொல்றாங்க மதராசாவை மூடிடுங்க. அஸ்ஸாமில் இது நடந்திருக்கு, பல மதராசாவை மூடிட்டாங்க. யூபியில் மதராசாவெல்லாம் சர்வே பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க இந்த மொத்த உலகத்தையும் எடுத்துக்கோங்க, அரபு நாடுகளையும் எடுத்துக்கோங்களேன். எவ்வளோ மதராசா இந்தியாவில் இருக்கோ அந்த அளவுக்கு மதராசா அரபு நாடுகளில் கூட கிடையாது. தேவ்பந்த் இருக்குது, நத்துவா இருக்குது, பரேனியில் மதரசா இருக்குது. முஸ்லீம் நாடுகளில் கூட இந்த மதரசா கிடையாது. நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன், நீங்கள் இதே மதரசாவை கொஞ்சம் அங்கே பார்க்க சொல்லுங்கள், வெளிநாட்டில் நிலைநாட்ட சொல்லுங்களேன். உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. இந்தியாவில் தான் எல்லாருக்கும் எல்லா சுதந்திரங்களும் இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யலாம். சார், ஒவைசி சார் என்ன சொல்றாருன்னா, இந்த மதராசாக்கள் நாட்டு சுதந்திரத்துல பங்கு வகிச்சாங்களாம், இந்திய விடுதலைக்கு உறுதுணையா நின்னாங்களாம். ஆனா இன்னைக்கு அதை சந்தேக கண்ணோட பாக்குறாங்களாம். ஏன்னா இங்க தேச துரோக செயல்கள்லாம் நிறைய நடக்குதான். யார் இதெல்லாம் கவனிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும். நான் வந்து யாரோட பேரையும் சொல்கிறது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும். யாரோட பேரை நீங்கள் சொல்கிறீங்களோ அவர் எந்த ஆர்கனைசேஷனில் இருக்காரோ, மொத்த நாடும் 15 ஆகஸ்ட் 1947 விடுதலை ஆனாங்க. ஆனால் ஹைதராபாத் 13 மாதங்களுக்கு அப்புறமா தான் விடுதலை ஆனாங்க. இதுக்கு யார் காரணம்? இந்த ஆர்கனைசேஷன் தான் காரணம். அப்போ இந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர் இருந்தாரே, காசிம் ரிஸ்வி. கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை படிங்க. இந்த 13 மாதம் அங்கே என்ன நடக்கலை, மக்கள் என்னெல்லாம் எழுதினாங்க தெரியுமா? அக்டோபரில் அங்கே போலீஸ் ஆக்ஷன் நடந்தப்போ அங்கே நிறைய விஷயங்கள்லாம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. ஆக்ஷனில் பல தவறுகள் நடந்திருக்கு. ஸோ அதனுடைய ஜஸ்டிஃபிகேஷனில் சிலருடைய ஆர்குமெண்ட் வந்தது. சார், இவங்க நம்முடைய சேனையை சேர்ந்தவங்க, ஐ மீன் போலீஸ், இவங்க ஹைதராபாத்துக்கு வெளியே இருந்தாங்க. இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஆர்டருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 13 மாதம் ரிப்போர்ட்டை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படியெல்லாம் பெண்களை ரேப் பண்ணாங்க, எப்படி அப்பாவி மக்களை கொலை பண்ணாங்க,
இதுதான் அவங்களுக்குள்ள ஒரு கோபத்தை உண்டு பண்ணியிருக்கு. இது சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பு? இன்னைக்கு விடுதலையை பற்றி பெருசாக பேசுகிறாங்க. இவங்களால தான் ஹைதராபாத்துக்கு 13 மாதங்கள் சுதந்திரம் லேட்டாக கிடைச்சது. இப்ப இன்னொரு விஷயம் பெரிய சர்ச்சையில இருக்கு, லவ் ஜிஹாத். அதை வச்சு சில மாநிலங்கள் சட்டத்தை உருவாக்கினாங்க. இப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணாங்கன்னா அவங்க எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களா இருந்தா என்ன, எந்த ஜாதியை சேர்ந்தவங்களா இருந்தா என்ன? நான் இதை முழுமையா சப்போர்ட் பண்றேன். அதாவது இந்த மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரு எப்படி ரிலேஷனை மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, அதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. ஜிகாதுங்கிற வார்த்தை தனக்குள்ளேயே இதை நீங்கள் குரானில் படித்தா உங்களுக்கு சரியான அர்த்தம் புரியும். இந்த ஜிஹாத் எப்போ நடக்கும்னா, அதாவது உங்களுடைய அடையாளத்தை வச்சு உங்களை சித்திரவதை பண்ணாங்கன்னா அப்பவும் ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ உங்களோட வீட்டை விட்டு உங்களை வெளியே போக சொல்லி வற்புறுத்துகிறாங்களோ அப்பவும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்காக குரான் என்ன சொல்லுது? யார் சித்திரவதை செய்யப்பட்டாங்களோ அவங்களுக்கு போராட உரிமை இருக்கு. ஆனால் நீங்கள் அப்பாவிகளை, அதாவது ஒரு கலவரத்தை நடத்தி அங்கே அப்பாவிகளை நீங்கள் ஒரு வேளை தாக்குனீங்கன்னு வைங்க, அதுக்கு ஜிஹாதுன்னு பேர் வச்சிங்கன்னா, அதாவது காஷ்மீரில் வீட்டை விட்டு அங்கே யாரை விரட்டினாங்க, யாரை வீட்டை விட்டு வெளியே வற்புறுத்தி அனுப்பினாங்க? பண்டிதர்களை தானே. அவங்களுக்கு உரிமை இருக்கு. அன்னைக்கு இவங்க எழுந்து கேள்வி கேட்டிருக்கணும். இப்போ நீங்கள் பேரை சொன்னீங்கல்ல, இவங்கள யாராவது வந்தாங்களா? இவங்களை காஷ்மீர்லேருந்து விரட்டுறதா அவங்க சொன்னாங்களா? மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம்னு குரான் எதை சொல்லுது? அநியாயம் நடந்தா நீ கையில் ஆயுதத்தை எடுன்னு அது சொல்லுது. அவனுடைய அநியாயத்தின் காரணமா உன்னை சித்திரவதை பண்ணி உன்னை வீட்டிலிருந்து வெளியில அனுப்புனாங்கன்னா அப்ப நீ ஆயுதத்தை எடு. எந்த ஆதாரத்தை வச்சு காஷ்மீர்ல இருக்கிற பண்டிதர்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க? அதுக்கு காரணமே அவங்க வேற ஒரு அடையாளத்துல இருந்தாங்க. இதை யார் பண்ணாங்க? யார் எந்த ஒரு மதத்தையும் கடைபிடிக்கலையோ அவன் தான் இதை பண்ணியிருக்கான். யாரையும் விடலை. இவங்க அது என்ன சொல்லுவாங்க, அங்கே இந்த செப்பரேட்டிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அவங்கள கூட இவங்க அடித்தாங்க. ஆனால் இவங்க தன்னை என்ன சொல்லிக்கிறாங்க? கொலைகாரங்க தங்களையே முஹாஜித்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு கொலைகாரன் தன்னைத்தானே முஜாஹித்னு சொல்லிக்கிறான்னா, ஜிஹாதோட குரான் டெஃபினிஷன் இருக்கே, அதை டிஸ்ட்ராய்ட் பண்ண பர்மிஷன் கொடுத்துட்டீங்களா? நீங்கள் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு இடத்துல வேற எவனாவது அதை தவறாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். நீங்கள் அதை அந்த இடத்துலையே தடுத்திருந்தா, அதுக்கு எதிராக பேசியிருந்தா, அப்போ இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்காது. ஆனால் இன்றைய நிலைமையில பசு வதங்கிற பேரில் லிஞ்சிங் நடக்குது. அதாவது நீங்கள் ஒரு பசுவை வதை செய்கிறீங்கன்னா அவனுக்கு கொடுக்குற தண்டனையை அவனை நீங்கள் கொன்னுட்டீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் எமோஷனை கொண்டு வரத்தான். இல்லைன்னா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த நாட்டுடைய பாப்புலேஷன் எவ்வளவு? 140 கோடி. 140 கோடி. எவ்வளோ லின்சிங் நடந்திருக்கு? அவங்களுக்கு கண்டனத்தை தெரிவிக்கணும், அவங்கள திட்டி தீத்தாகணும். 140 கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் என்னதான் நடந்தது? நான் உங்கள் முன்னாடி தான் உட்காந்துருக்கிறேன். அங்கே இருக்கிற ஜட்ஜு ஜானியாவோட வைஸ் சான்சலர். 1990 அதுக்கு முன்னாடி 4 அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. 1990 ப்ரொஃபஸர் குஷிருல் ஹஸ்தர், அவர் காஷ்மீர் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர். அவரை தீவிரவாதிகள் கொன்னுட்டாங்க. நான் அவருடைய இறுதி சடங்கில் கலந்துக்க போயிருந்தேன். சுடுகாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி என்னோட தலையில் இரும்பு ராடால் தாக்குனாங்க. அப்புறம் மற்ற விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். நீங்கள் என்னை பார்க்க வந்திருந்தீங்க. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்காரங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கா? இன்னும் 10 நிமிஷம் நீங்கள் தாமதமாக வந்திருந்தா அப்புறம் வேறு மாதிரி போயிருக்கோம் நாங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன், யாரெல்லாம் இந்த மாதிரி கலவரத்துக்கு துணை புரிகிறாங்களோ அவங்க இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? அவங்க தூண்டி விடுறதுனால எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது. அவங்க தங்களுடைய செயலால் தீவிரவாத செயல்களை தூண்டி விடுறது நல்லா தெரியுது. நான் ஒரு சன்னியாசி மாதிரி வாழறவன். அதனால தான் சொல்கிறேன், ஒரே ஒரு அப்பாவி மனுஷனையும் நீங்கள் சாகடிச்சிங்கன்னா, அதுவும் அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல,
பிரைவேட் ஆட்களுக்கெல்லாம் அந்த அதிகாரமே கிடையாது. வெறும் இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அப்புறம் சட்டத்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரங்கள் உண்டு. நான் என்றைக்குமே இந்த மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். ஆனால் குற்றவாளிகள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா, இந்த கேள்வியைத்தான் நாம் கேட்கணும். நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. லின்சின்ல இன்வால்வ் ஆனவங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நடவடிக்கை எடுக்கலன்னா சொல்லவே முடியாது. அதனால லின்சின் நடந்ததே, அதை பற்றி இப்போ பேசவே கூடாது. இப்போ கேட்க வேண்டிய கேள்வி, யாரெல்லாம் இந்த லின்சின் பண்ணாங்களோ அவங்கள விட்டுட்டாங்களா இல்லை நடவடிக்கை எடுத்தாங்க? சார், ரோட்ல நமாஸ் படிச்சாங்கன்னா அவங்க மேல கேஸ் போட்டுடுறாங்க. ஆனா அதே நேரத்தில் ட்ரெயின்ல பஜனை கீர்த்தனை பாடுனா ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறேன். ஒரு காலத்தில் ரோட்லேயும் மக்கள் நமாஸ் படித்தாங்க, க்ரீன் பார்க் மஸ்ஜித் வெளியிலையும் படித்தாங்க. இந்த ஈத் பக்ரீத் ஃபங்க்ஷன் நடக்கும்போதெல்லாம் மஸ்ஜித்தில் அவ்வளோ இடம் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் போக்குவரத்துக்கு இடையூறு வர்றதை நம்மளால் மறுக்க முடியாது, இன்கன்வீனியன்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவங்க வேற ஒரு வழியை கடைபிடிச்சாங்க. ஆட்சேபனை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஒரு தடவை வேணாம், 2 தடவை 3 தடவை கூட நீங்கள் நமாஸ் படிக்கலாம். அப்புறம் இது நடக்கிறது எல்லாமே பப்ளிக் பிளேஸில் தான் நடக்குது. ஆனால் ட்ரெயினில் பஜனை பண்ணுறது வேற. ட்ரெயினில் அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் நமாஸ் படிக்கிறான்னா, ட்ரெயினில் படிக்கிறத நானே பார்த்துருக்கேன். அவன் நமாஸ் பண்ண ஆரம்பித்தா அப்போ அவன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற நான் முஸ்லீம் பர்சன்ஸ் எல்லாரும் எழுந்து அவனுக்கு இடத்த கொடுத்துட்றாங்க. அங்கே எந்த கலவரமும் நடந்ததே இல்லை. ஆமாங்க, நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். நான் இங்கே பொய் சொல்லலை, என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். ட்ரெயினில் நிறைய பேர் நமாஸ் படிப்பாங்க. அதோட எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா, டெல்லியை விட்டு ஒரு 120 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும். மார்க்கெட் இருக்குது, ஒரு சின்ன டவுன் அது. மார்க்கெட்டுக்கு பின்னாடி கோவில் இருக்குது, மஸ்ஜித் தள்ளி இருக்குது. நான் சொல்கிறது 100% உண்மை. ஏன்னா என்னுடைய ரிலேஷன்ஸ் அந்த ஊரில் இருக்காங்க. அங்கே இந்த முஸ்லீம்ஸோட கடைகள் இருக்குது இல்லைங்களா, அவங்க பின் வழியாக கோவிலுக்குள்ளே போகிறாங்க. கோவிலில் பூசாரி ஒரு இடத்த ஒதுக்குறாரு, அங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு நமாஸ் படிக்கிறாங்க. இப்போ மௌலானா ரூமியோட ஒரு கவிதையை சொல்கிறேன். தூ வராய் வசூல் கர்தனாம் தி நே வராய் ஃபசுல் கர்தனாம். நாம் இந்த பூமியில் இருக்கிறதுனால நாம் அன்பு கருணையை காட்டி எல்லாரையும் ஒன்று இணைச்சித்தான் நாம் வாழணும். நான் என் வாழ்க்கையை கெடுத்து அடுத்தவன் வாழ்க்கையை கெடுத்து எல்லாருடைய வாழ்க்கையையும் நரகமாக்குறதுக்காக நான் இங்கே பிறக்கலை.